ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யுவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம நாங்கள் சென்னிமலை முருகர் கோயிலுக்கு போன வீடியோவை தான் ஒரு சின்ன விலாகாக பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவை பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து காங்கேயம் கிளம்பி சிவன்மலை முருகர் கோயிலுக்கு போயிருப்போம். ஸோ ஒரு காலையில் 8 மணிக்கு கிளம்பி ஒரு 10 மணி போல் சிவன்மலைக்கு போயிருப்போம். அங்கேருந்து சாமியெல்லாம் கும்பிட்டு ஒரு 11:10க்கு கிளம்பியிருப்போம் சென்னிமலைக்கு. ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் 35 to 40 மினிட்ஸுங்கிற ட்ரைவ் வந்துச்சு. ரோடு ரொம்ப டிராஃபிக் இல்லாமல் நீட்டாக இருந்துச்சு. நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கும்போதே மலை மேலே செல்லிமலை முருகர் கோயில் கோபுரத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். பார்க்குறக்கே அதுவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இங்கேயும் அதே மாதிரி தான், சிவன்மலை போகிற மாதிரி தான் ₹20 வாங்குறாங்க ஹில்லில் ரோட்டில் கிளைம் பண்ணுறதுக்கு. சிவன்மலையில் வளைவெல்லாம் ரொம்ப கம்மி, ஒன்றுமே பெருசாக ரிஸ்க்லாம் இல்லை. ஸோ ஆனால் சென்னிமலைக்கு நம்ம ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் காஷியஸாக ட்ரைவ் பண்ணணும். செகண்ட் கியர்லேயே போகிறது தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட் டைம் ஹில் ட்ரைவ் பண்ணுறவங்க வளைவெல்லாம் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். போகிற வழி ஃபுல்லாகவே பச்சை பசைன்னு இருக்கும். கொஞ்சம் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு குரங்குகள் நிறையா போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து ரோட்டில் போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கும் படிலையும் போகலாம். படியில் கொஞ்சம் நிறைய படி இருக்கிற மாதிரி தான், 1320 படி ஏறி போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் மத்தியான டைம் போனனால ரொம்ப வெயில். ஸோ படியில் ஏறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் கேள்விப்பட்டேன் அங்கே நிறைய மண்டபம் இருக்குது, ரெஸ்ட் எடுத்துலாம் போகலான்ட்டு. ஆனால் நான் ஃபேமிலியோடு மொத்தமாக நாங்கள் போனனால நாங்கள் கார்லேயே போயிட்டோம். கோயிலில் பார்க்கிங் ஒரு நல்ல பெரிய ஸ்பேஸ் தான் பார்க்கிங்க்கு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அதுவும் ரொம்ப ஸ்டெயினாலாம் இல்லாமல் ஈஸியாக பார்க் பண்ணுற மாதிரி தான் ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ பார்க்கிங்க்கெல்லாம் ரொம்ப கவலைப்பட வேணாம், நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு. நாங்கள் வீக் டேயில் போனனால அவ்வளோ ஒன்றும் கூட்டமும் இல்லை. ஸோ அதனால் ரொம்ப ஃப்ரீயாக போய் சாமி பார்க்கலாம்னு சொல்லி தான் நாங்கள் வீக் டேவே பிளான் பண்ணோம். அப்புறமேல் சென்னிமலை கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, கோயம்புத்தூரில் மருதமலை எப்படியோ அதே மாதிரி ஈரோட்டில் சென்னிமலை ரொம்ப ஃபேமஸ். அங்கே நடக்கிற முக்கால்வாசி கல்யாணங்கள் சென்னிமலையில் நடக்கும். இல்லைனா கல்யாணம் முடிச்சுட்டு முதல்ல பேரை சென்னிமலை கோயிலுக்கு தான் கூப்பிட்டு போவாங்க. சென்னிமலை கோயிலும் ஒரு 2000 வருஷம் பழமையான கோயிலுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேல் இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, போதும் டெய்லியும் மூலவருக்கு அபிஷேகத்துக்கான பாலை ஒரு காளமாடு அதுவே அந்த ஸ்டெப்ஸ் 1320 ஸ்டெப்ஸும் ஏறி கோயிலுக்கு கொண்டு போகும். சாமி கொண்டு அபிஷேகத்துக்கு கொடுக்குங்கிறது ஐதீகம். ஸோ அது எல்லா நாளுமே அந்த காளை கொண்டு வரது தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த கோயிலில் அறநிலையத்துறை கீழே தான் இருக்குது. கோயிலை ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே சாமியும் ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் போகும்போது கூட்டமே இல்லாததுனால நாங்கள் பொது தரிசனத்துலேயே போய் சாமியை போய் ஈஸியாக பார்த்துட்டோம். கரெக்டாக நாங்கள் ஒரு 11:50 பக்கத்தில் கோயில்கிட்ட வந்துவிட்டோம். ஸோ கோயிலில் 11:50க்கு அவங்க ஒரு சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுறாங்க. சாமியை ஓப்பன் பண்ணி அவங்க பஞ்சாமிர்தம் போட்டு அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேல திருப்பியும் பூட்டிட்டு கொஞ்ச நேரம் கழித்து திருப்பியும் சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு அவங்க பூஜை பண்ணாங்க. ஸோ நாங்கள் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது தான் சொன்னாங்க, இன்றைக்கி அன்னதானம் இருக்குது, டோக்கன் வாங்குன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம கரெக்டாக போய் 100 பேருக்கு ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க டோக்கன். நாங்கள் டோக்கன் வாங்கிட்டு போய் அன்னதானம் சாப்பிட்டோம். அன்னதான சாப்பாடுமே மனசு திருப்தியாக இருந்துச்சு. கோயிலில் 2 மண்டபம் சைடில் வச்சுருக்காங்க. அந்த 2 மண்டபத்துலேயும் ஃபேன்லாம் போட்டு அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நாங்கள் மத்தியானம் டைம் போனனால அந்த வெயிலிருந்து எஸ்கேப் ஆகி அப்படியே ஒரு பெரிய பிரேக், ரொம்ப ரெஸ்ட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. கோயில் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணனால நம்மளுக்கு பார்க்குறக்கே ரொம்ப ஆனந்தமாக இருக்கும், ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு நாங்கள் சாமியை கும்பிட்டுருக்கு. ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கே 2 கடை இருக்குது. அந்த 2 கடையிலையுமே ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நானும் யாரையும் அந்த கடையில் எதுவுமே வாங்க வேணாம்னு சஜஸ்ட் பண்ணுவேன். நான் குழந்தையில கூப்பிட்டு போனனால அவங்களுக்கு சரி இந்த வெயிலில் ஏதாவது ஐஸ்கிரீம் வாங்கி தரலான்னு சொல்லிட்டு ஒரு ₹10 ஐஸ் தான் வாங்கினேன். ஸோ ₹10 ஐஸை அவங்க ₹15 சொல்கிறாங்க. எம்ஆர்பி ₹10 போட்டிருக்கே அப்படின்னு சொன்னாலும் அவங்க ₹15 தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வழி இல்லாமல் நாங்கள் வாங்கிட்டு போனோம். ஸோ அவ்வளோதான், இந்த ட்ரிப் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. நாங்கள் அப்படியே திரும்பியும் வண்டி எடுத்துகிட்டு கோயம்புத்தூருக்கே நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்க ஏதாச்சும் முருகர் கோயில் இல்லை நல்ல வேறு ஏதாச்சும் சாமி கோயில் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஸோ அடுத்த ட்ரிப் நாங்கள் அந்த கோயிலுக்கு பிளான் பண்ணுறோம். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.